தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைய நாளில் ஆண்டவர் நமக்கு கொடுத்த வசனம் சங்கீதம் 37:27 வசனம். தீமையை விட்டு விலகி நன்மை செய், என்றென்றைக்கும் நிலைத்திருப்பாய். ஆண்டவர் சொல்கிற வார்த்தையை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. தீமைகள் நம்மளால் அறியாமலே நிறைய தீமைகள் நம்ம செஞ்சுருக்கிறோம். நிறைய பேருக்கு கெடுதல் நினச்சிருக்கிறோம். அதெல்லாம் மறந்து கர்த்தரையே நோக்கி நம்ம ஞானமாக இருந்து அவர் சொல்கிற வார்த்தையை நம்ம விசுவாசித்து அவருடைய வார்த்தையின்படி நம்ம கீழ்ப்படுகிறது தான் தேவ பிள்ளைகளான நம்மளுக்கு உகந்தலாக இருக்கும். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா, இன்றைய நாளில் இப்போது தீர்மானம் எடுத்து உங்களுக்குள்ளே இருக்கிற தீமைகள் எதுவாக இருந்தாலும் கர்த்தர் இடத்துல அவர் விசுவாசமாக இருந்து அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு, நான் தீமையை விட்டு விலகிற ஆண்டவர், என் காரியங்கள் எல்லாவற்றையும் வாய்க்க பண்ணுங்கள். நான் அதனால தான் எனக்கு காரியங்கள் வாய்க்கப்படாமல் இருக்குது. நான் தப்பு செஞ்சுக்கிட்டே இருக்கேன். எனக்கு தப்பை விட்டு நான் விலகணும். யாருக்கும் நான் தப்பு செஞ்சிருந்தாலும் என்னை மன்னிச்சிருங்க ஏற்றுப்பா அப்படின்னு சொல்லி மனசார கடவுளை நோக்கி நீங்கள் தியானிக்கணும். அப்போ தான் அவர் உங்களுக்காக எல்லா காரியங்களையும் வாய்க்க பண்ணுவார். இந்த காரியத்தை உங்களை குறித்து இந்த வசனத்தின்படி சொல்லப்பட்டிருக்கு. அதனால் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. கர்த்தர் அவங்களை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ. தேங்க்யூ.